ஸோ இந்த பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்மளுக்காக அழகா எடுத்து கொடுத்து ஜமீலா வந்திருக்காரு. நான் அவரை வெல்கம் பண்றேன். ஜமீலா வாங்க. தேங்க்ஸ் ஃபார் இன்னைக்கு உங்களோட பெரிதுகள். நானும் உங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத வந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஸோ இந்த செஷன் அவர்கிட்ட கொடுக்குறேன். அடுத்த ஒரு மணி நேரம் செஷன் அவர் எடுத்துப்பாரு. அவர் இந்த செஷனை கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல் ஒரு செஷனா அவர் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். டேக் ஓவர் டு ஜமீலா. வெல்கம் ஜமீலா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்மன் நிறுவனம், இந்த பிசினஸை கொடுத்த பில்டக்ஸ் உடைய அந்த சொந்தங்களை கொடுத்த ஆர்மன் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாம எங்களை வழிநடத்தும் அந்த எங்களுடைய தலைவர்களை வழிநடத்தும் ஆர்டிசிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களை வழிநடத்தும் எங்களுடைய தலைவர்களான திவாகர் சார், விஜயகுமார் சார், சைமன் சார், எங்களுடைய தென்காசி அணி தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் சார், இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக என்னைய வெல்கம் பண்ண விவேக் சாருக்கும் நான் இந்த நன்றியை சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த ஒரு சின்ன ஒரு உரையில நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய தலைப்பு சொல்வதற்கு முன்னாடி எல்லோரும் கொஞ்சம் உங்க வீடியோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு பொதுவான தலைப்புல நான் பேசுறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வந்து விஜயகுமார் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அடுத்தடுத்து பேசணும் அப்படிங்கும் போது நம்முடைய கவனம் பேச்சில் இருக்கும்போது நம்ம அடுத்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாருமே கேமரா ஆன் பண்ணி வைக்க. ஓகே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த கவிதையை கேட்டிருப்போம். எங்க கேட்டிருப்போம்? திரைப்படங்கள்ல சாட்டைங்கிற ஒரு படத்துல வந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு கவிதை, ரொம்ப நம்மளைய உணர்ச்சி பொங்க வைக்கிற கவிதை. அந்த கவிதையை கேட்டாலே நமக்கு என்ன செய்யும்? உணர்ச்சி பொங்கும். தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூச்சு கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இதையும் கேள்விப்பட்டிருப்போம். இங்க கமல்ஹாசன் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாரு? இதை சொல்லிடுவார். நம்ம கமல்ஹாசன் தான் இது எழுதியிருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் சொன்ன இந்த 2 கவிதைகளுக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா, நம்ம முண்டாசு கவிஞர் என்று சொல்லக்கூடிய மீசை கவிஞர், அதாவது திருநெல்வேலியில் பிறந்த பாரதியாருடைய கவிதை வரிகள் தான் இது. நான் பேச தலைப்புக்கும் இந்த பாரதியாருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவருடைய இங்க நான் பார்க்கணும் அப்படின்னா, பாரதியாருடைய வரிகள் தான் பெரிதினும் பெரிதுகள். நான் பேசக்கூடிய தலைப்பு அதுதான். நம்ம பழகிருக்கோம் அப்படின்னா, போதுமென்ற மனமே பொன்சை மறந்து இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள். நம்முடைய மனநிலை எப்படின்னா, உன்ட்ட எது இருக்கோ அதை வச்சு சிறப்பா வாழ்ந்துக்கோ, போதும் இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனநிலையை தான் நம்மளுடைய வாழ்க்கை செய்து நமக்கு சொல்லி தருது. ஆனா பாரதியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதை அடிச்சு உடைக்கிறாரு. நம்ம இருப்பதை வச்சு வாழக்கூடாது, நம்முடைய எண்ணங்கள் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமா அவருடைய புதிய ஆத்திச்சூடி, நம்ம பழைய ஆத்திச்சூடி கேட்டிருப்போம். எந்த ஆத்திச்சூடி? ஔவையார் பாடிய ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு இயல்வது கரவே ஈவது விளக்கேன்னு அந்த அகர வரிசை இருக்குமே, உயிரெழுத்துக்கள் 12ல ஆனா அவனால இருக்குமே, ஆனா அவனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு கவிதை இருக்குமே. அந்த கவிதை வரிகள்ல ஆத்திச்சூடி கேள்விப்பட்டிருப்போம், ஔவையார் பாடிய. ஆனா பாரதியார் என்ன செய்யறாரு? இந்த பழைய கவிதையை அடிச்சு உடைச்சிட்டு இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல, இப்போது வாழ்கின்ற அந்த மனிதருக்கு ஏற்றாற் போல என்ன செய்யறாரு? ஒரு புதிய ஆத்திச்சூடியை உருவாக்குறாரு. அதே ஆனா ஆவண வரிசையில இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் 216லையும் பா பா பி போ பை, அதுல பா வரிசையில வரக்கூடியதான் பெரிதினும் பெரிதுகள். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? உலகத்துல எது பெருசோ அந்த பெருசை விட பெருசா கேள்வி. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிதினும் பெரிதுகள். பாரதியாருடைய அந்த புதிய அந்த வரிகளை நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு அரை மணி நேர உரையில நான் என்ன சொல்ல போறேன். இந்த பெரிதினும் பெரிதுகையில உங்களுடைய லட்சியங்களை எது பெருசோ அதை விட பெருசா வைங்க அப்படின்னு பாரதியார் மட்டும் சார் சொன்னாங்க. ஆரம்பத்துல ஏவுகணை வீரர்
நாட்டின் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க. அவருடைய வரிகள் தான். ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்மால் கோல் இஸ் எ கிரைம். சின்னதா வைக்கக்கூடிய கோல், சின்னதா வைக்கக்கூடிய இலக்கு, சின்னதா வைக்கக்கூடிய லட்சியங்கள் கிரைம், குற்றத்துக்கு சம்பந்தமானது. எப்படி திருடனா நம்ம ஜெயில போடுவாங்களோ, கொலை செஞ்சா ஜெயில போடுவாங்களோ ஒரு குற்றமோ, அதே போல சிறிய கோல் நம் வாழ்க்கையில் வைக்கக்கூடிய என்பது குற்றத்திற்கு சம்பந்தமானது என்னது ஏபிஜே அப்துல் கலாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஏபிஜே அப்துல் கலாமுடைய அதே வாசகம் என்ன, பெரிய பாரதியார் சொன்ன அதே வாசகம், திங்க் பிக் திங்க் ஹை. பெருசா யோசிங்க, பெருசா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர் வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களை உறங்க விடா, உங்கள் உறங்கும் போது வருவதெல்லாம் கனவு, நம்ம தூங்கும் போது வருவதெல்லாம் கனவு, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு, நம்முடைய கோல் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை தூங்க விடக்கூடாது. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதும் பாரதியார் சொன்னதும் அதேதான். நம்ம ஜெயிக்கிற விஷயம் நம்மகிட்ட தாங்க இருக்கு. நம்ம விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அது நம்மகிட்ட தான் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். நம்முடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்காக, என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராஜாங்கத்துல ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசாங்கத்துல பிச்சை எடுத்து தன் வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்து வரார். மக்கள்கிட்ட யாசகம் கேட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர் வாழ்ந்து வராரு. அவருக்கு அந்த அரசர் மேல பெரிய விருப்பம். அப்ப அந்த அரசரை சந்திக்கும் போது அந்த அரசர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு பணத்தை கேட்ச் பிடிக்க தெரிஞ்சு, பணத்தை பிடிக்க தெரிஞ்சு அவர் பிச்சைக்காரரா இருக்க மாட்டாரு. அந்த நாணயத்தை என்ன செய்யறாரு, சாக்கடையில விட்டுறாரு. சடனா யோசிக்காம என்ன செஞ்சாரு அப்படின்னா அப்படியே போய் சாக்கடையில கையை விட்டுறாரு. ராஜாக்கு ஒரே வருத்தம், என்னடா நம்மளை பார்க்க வந்து சாக்கடையில கையை விடுறான், சரி அதை விடு, நான் உனக்கு வந்து இன்னொரு வெண்கல காசை தரேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த வெண்கல காசையும் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு திரும்ப என்ன செய்யறாரு, அதே சாக்கடைக்குள்ள கைய விடுறாரு. என்னடா இவன் அப்படின்ட்டு திரும்ப தங்க காசா கொடுக்காரு. திரும்பியும் பார்த்தா அதே சாக்கடையில திரும்ப தங்கத்தை ஒரு பொற்காசா குவியலா கொடுக்குறாரு. திரும்பியும் கை விடுறாரு. மன்னனுக்கு சரியான டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா நீ கைய விடாம இருக்க, சாக்கடையில அந்த நாணயத்தை எடுக்காம இருக்க, நான் என்னதான் என்னுடைய ராஜாங்கத்துல பாதியை நான் உனக்கு தரட்டுமா என்று என்ன செய்யறாரு, அந்த பிச்சைக்காரர் அந்த ராஜா கேட்கிறாரு. அந்த பிச்சைக்காரர் என்ன கேட்கிறார், அவருடைய எண்ணத்தை பாருங்க. அந்த ராஜாங்கத்துல இந்த சாக்கடை வருமா, அவருடைய எண்ணம் நாணயத்துலதான் இருக்கு. நம்முடைய மனசை பொறுத்துதான் நம்முடைய அந்த எண்ணங்கள், அந்த ஜெயிக்கிற எண்ணங்கள் என்ன செய்யும் அப்படின்னா நம்மை நோக்கி வரும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய அந்த மனசு பெரிதினும் பெரிது கேள்வி சொல்றேனே, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்னா ஒரு பாத்திரம் இருக்கணும். பெரிய பாத்திரம்னா எப்படி, சாப்பாடு செய்யற பாத்திரம் இல்ல, ஒரு பரமளி கூட சொல்லுவோம், சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அதே மாதிரி நம்முடைய அந்த எண்ணம் என்பது எப்படி இருக்கணும்னா பெரிய பாத்திரமா இருக்கணும். பெரிய பாத்திரம்னா இப்ப மழை வைங்களேன், அந்த மழை நீரை சேகரிக்க நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட இருக்கிற பாத்திரங்கள்ல அந்த மழை நீரை சேகரிப்போம். நம்மகிட்ட இருக்கிற பாத்திரம், செம்பு இருந்தா செம்பு, ஒரு சின்ன குண்டா இருந்தா குண்டா, பெரிய அண்டா இருந்தா அண்டா, நம்ம எவ்வளவு அளவான அந்த பாத்திரத்தை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சமமான மழை நீர் என்ன செய்யும், அந்த பாத்திரத்துல நிரம்பும். அந்த பாத்திரம் பெருசா இருந்தா, அந்த பாத்திரம் ஒரு ஆறா இருந்தா, அந்த பாத்திரம் ஒரு குளமா இருந்தா, அந்த பாத்திரம் ஒரு ஏரியா இருந்தா, அந்த பாத்திரம் ஒரு கடலா இருந்தா யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனசு, அந்த மனசாகிய அந்த பாத்திரம், மழையை சேகரிக்கக்கூடிய அந்த பாத்திரம் ஒரு பெரிய கடலா இருந்துச்சுன்னா அது எல்லா பக்கம் விழக்கூடிய அந்த மழை நீரையும் என்ன செய்யும், சேகரிக்கும். இங்க நான் பாத்திரம் சொல்றது நம்முடைய அந்த இலக்கு, நம்முடைய அந்த கோல். நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா அது கிளாஸ் அளவுக்கு தான் அதோடைய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு செம்பு அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த செம்பு அளவுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதுவே ஒரு கடல் அளவுக்கு நம்முடைய எண்ணத்தை, ஒரு கடல் அளவுக்கு நம்முடைய அந்த கோலை வச்சோம் அப்படின்னா அதில் விழக்கூடிய
அந்த வாய்ப்புகளும் நமக்கு என்ன செய்யும், அதிகமா வரும். அதை எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்ன செய்யும், நமக்கு அதிகமா வந்து சேரும். இதே பாரதியாரை நான் அதிகமா குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த தலைப்பே அவருடைய தலைப்பு தான். என்னடா ஒரு தமிழ் கிளாஸ் மாதிரி இருக்கு, ஒரு தமிழ் கவிதைகளா இருக்கு என்று என்ன செய்யலாம், நீ குழம்ப வேணாம். என்ன உதாரணங்களுக்கு அந்த கவிதை நான் படிச்ச கவிதைகள் எடுத்து நான் உங்களுக்கு அது உதாரணம் சொல்றேன். பாரதியார் சொல்றாரு, பேசா பொருளை நான் பேச துணிந்தேன். என்ன சொல்றாரு, பேசா பொருளை யாரும் கேட்கா வார்த்தையை நான் கேட்க துணிந்தேன். என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள், புற்கள், பூண்டுகள் என் வினையால் இடும்பை தீர்த்து. என்ன சொல்றாரு, இந்த மண்ணுல இந்த உலகத்துல வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள், செடிகள், கொடிகள், பூண்டுகள், இது எல்லாத்துக்கும் என்னுடைய வினையால், வினைனா செயல், என்னுடைய செயலால் இடும்பை தீர்த்து. இடும்பைனா துன்பம், துன்பத்தை தீர்க்கணும். என்னுடைய செயல். நம்ம எப்படி வேணுவோம், இப்ப நம்ம ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய அதிகபட்ச பொதுநலம். சுயநலத்தை தாண்டிய ஒரு பொதுநலம் அப்படின்னா, அதிகபட்சமான பொதுநலம் எது அப்படின்னா, இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான். ஆனா பாரதியார் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய செயலால், வினையால் இடும்பை தீர்த்து. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துக்கும் என்னுடைய செயல் அந்த துன்பத்தை தீர்க்கணும். நம்முடைய கோல் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்முடைய கோல் நம்மை சார்ந்ததா மட்டும் இருக்கக்கூடாது. பெரிதினும் பெரிது கேள்ங்கிறது பாரதியார் என்னங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம செட்டில் பண்றது பெரிது இருக்கின்ற நம்மளுடைய செயலால் நமக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்ம பூமியில வாழ்களுக்கும், நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் அவங்களுடைய ஒரு துன்பத்தை போகும். இந்த ஆர்மன்ல, இந்த பில்டெக்ஸ் பிசினஸ்ல அது முடியும். இந்த பிசினஸ் நம்ம எடுத்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்மை சார்ந்தவங்களும் நம்மை சாராதவங்களும், யாருன்னே பார்க்காதவங்களை கூட நம்முடைய செயலால், நம்முடைய வினையால் அவங்களுடைய இடும்பை, அவங்களுடைய துன்ப சம்பவத்தை ஒரு உதாரணமா சொல்றேன். கேரளாவில் நடந்த சம்பவம். கேரளாவில் ஹைவேல நடந்து போய்கிட்டு இருக்கும் ஒரு சிறுவன், 19 ஒரு 18 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் நடந்து போறாங்க. ஒரு பெண்மணியும், ஒரு 50 60 வயதுக்குரிய பெண்மணி நடந்து போறாங்க. அந்த சிறுவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, எதிரில் வரக்கூடிய வாகனம் அவர் மீது மோதி என்ன செய்யுது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த கேரள பெண்மணி என்ன செய்யுது, அந்த குழந்தைய அப்படி என்ற மோனே அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, போய் தூக்கிட்டு கதறாங்க. ஐயோ ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, மெடிக்கல் கிட் கொடுங்கன்னு அந்த அம்மா போன் பண்ணி ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயாச்சு. இந்த கொண்டு போன பிறகு ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க, அந்த மாணவனுக்கு முதலுதவி பண்றதற்காக, அந்த மாணவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த லிஸ்ட், மருந்து லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, மருந்தை வாங்க போறாங்க, அவங்ககிட்ட காசே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த மாணவன் யாரு அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கே தெரியாது. அப்படி இருந்து என்ன செய்யறாங்க, மருந்து வாங்க போறாங்க. மருந்து கடையில மருந்து வாங்கினா மருந்து காசு இல்ல. என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த மருந்து கார்ட்ட கேட்கறாங்க, நான் அப்புறம் தாரேன் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல காசு வாங்காம மருந்து தர்றது இல்ல. உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய தங்கத்தோட கலட்டி அந்த மெடிக்கல் என்ன செய்யறாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த மருந்து நான் காசு கொடுத்துட்டு இந்த தோட வாங்கிக்கிறேன், எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு அந்த மருந்தை வாங்கி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து அந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு, இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது, கவனிங்க. சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு மறுநாள் ஒரு ஆள் ஓடி வராரு, என் மகன் அப்படின்ட்டு. வர்றது யார் அப்படின்னா, அந்த மெடிக்கல் வச்சிருக்கவர். யாரு, மெடிக்கல் வச்சிருக்கவர் என்ன சொல்றாரு, பணம் வாங்காம நான் உங்களுக்கு இந்த மருந்தை தரமாட்டேன்னு சொன்னவரு, யாருன்னே தெரியாத ஒரு மாணவனுக்கு தன்னுடைய தங்க கம்மலை கலட்டி கொடுத்து என்ன செய்யறாங்க, அந்த மாணவனுக்கு காத்துறாங்க. இங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பாரதியார் சொன்னாரே, என்னுடைய செயலால், என்னுடைய வினை ஒரு மனிதருடைய துன்பத்தை நீக்கணும். இங்க அந்த பெண்மணி நிகழ்த்திருக்காங்க.
அதே செயலைத்தான் நம்ம இங்க ஆர்மல்ல செய்யறோம். அதே செயலைத்தான் இந்த பிசினஸ்ல பில்டர் பிசினஸ்ல செய்யறோம். நம்முடைய செயலா நம்முடைய சார்ந்தவங்க நம்முடைய பெரிதனும் பெரிது கோல் என்ன தெரியுமா? நம்ம மட்டும் முன்னேறது கிடையாது, நம்மை சார்ந்தவங்களை முன்னேற வைக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நாம முன்னேறணும்னு நினைச்சா அந்த கோல் எப்படி இருக்கும், அடுத்தவங்களை முன்னேற்றணும்னு நினைச்சா அந்த கோல் எப்படி இருக்கும்? நாம முன்னேற நினைச்சோம்னா அந்த கோல் பெருசா இருக்காது. ஆனா அடுத்தவங்களை முன்னேற்ற நினைச்சவங்களேன், முதல்ல நம்ம முன்னேறினா தான் அவங்களை முன்னேற வைக்க முடியும். நம்ம சைக்கிள்ல போறோம், இன்னொரு ஆள் சைக்கிள்ல போறாரு, சைக்கிள்ல போறவரை நான் அவரை கார்ல போக வைக்கணும். என் தெருவுல சைக்கிள்ல போறவன் நான் கார்ல போக வைக்கணும்னா முதல் நான் சைக்கிள்ல இருந்து பைக்கு மாறணும், நான் பைக்ல இருந்து காருக்கு மாறணும். மாறும்போதுதான் அவரை நான் உயர்த்துவேன். அப்ப நம்மளுடைய கோல், நம்முடைய இலக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மை சார்ந்தது மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளோடு சார்ந்தவங்களையும் முன்னேற்ற பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம மைண்ட் எப்படி அப்படின்னா, நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதுவாவே ஆவாய். சொன்னது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் சொல்றது என்ன அப்படின்னா, நான் என்ன ஆகணும்னு நான் நினைக்கிறேனோ நான் அதைத்தான் ஆவேன். என்கிட்ட கார் இல்ல, என்கிட்ட வீடு இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, எங்க அப்பா எனக்கு சேர்த்து வைக்கல, எனக்கு ஒரு தொழில் தொடங்க பணம் இல்ல, நான் படிக்கல, 10 தான் படிச்சிருக்கேன், 12 தான் படிச்சிருக்கேன், பெரிய பெரிய படிப்புகள் படிக்கல, இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம நினைப்பு எப்படி இருக்கணும்? நான் படிக்காட்டாலும் 10 பேரை படிக்க வைப்பேன், என்கிட்ட பொருளாதாரம் இல்லாட்டாலும் 10 பேரை பொருளாதாரத்துல சுதந்திரம் அடைவதற்கான ஒரு வழிகளை நான் ஏற்படுத்துவேன். நம்முடைய எண்ணம் இருக்கணும். நான் என்னவாக நினைக்கிறேனோ அதுதான். இன்னும் இதுல இன்னொரு சொல்றாங்க ராமலிங்க அடிகளார், எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர் அப்படி அளித்தருள் அருள் பெருஞ்சோதி. எந்த உயிர் எப்படி ஆகும்னு நினைக்கும் அந்த உயிரை அப்படியே ஆக்கிடு. நான் டிசைனராகவே இருக்கணும், வந்தேன், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், வருது வருது அது வருது அப்படி போட்டோம், அப்படியே தான் இருப்பாங்க. இல்ல நான் இதை எடுத்தேன், இந்த பிசினஸா எடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையை மாத்துவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய எண்ணம் தான். நீங்க மாறாதுன்னு நினைச்சீங்கன்னா மாறாது, மாறும் நினைச்சா மாறும். கண்ணதாசன் சொல்றாரு, பூமியில் இருப்பதும் வானில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இதை ஏன் எல்லாம் நம்ம இந்த தமிழ்ல சொல்றோம்னா அப்பதான் சில பேர் புரியும் அப்படிங்கிறதுக்காக. திருவள்ளுவர் சொல்வாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெரி. நீங்க ஒரு செயலை நினைச்சிட்டீங்க, அந்த செயலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செயல் நடந்துடும். எடுக்கலையா அந்த செயல் நடக்காது. திருவள்ளுவர் சொல்லுது. இப்போ சமீபத்துல கூட விஜய் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசினாரு. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருக்காரு அவர். இந்த பெரிதினும் பெரிதுகளுக்கான ஒரு ஒரு கதை, குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னா, 2 வேடர்கள் காட்டுக்கு போறாங்க, வேட்டையாடக்கூடியவங்க காட்டுக்கு போறாங்க. போறவங்க என்ன செய்யறாங்க, 2 பேர்ட்டையும் அம்பு கொடுத்தாச்சு, நீ ஏதாவது வேட்டையாடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, முயலுக்கு எய்ம் வைக்கிறாரு. ஓடக்கூடிய முயல் ஓடி தாவி தாவி ஓடுத, அதுக்கு எய்ம் வைக்கிறாரு. அதை அடிச்சுட்டாரு, முயல் செத்துருச்சு, வேட்டையில ஜெயிச்சுட்டாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, எய்ம் முயலுக்கு வைக்கல, யானைக்கு வைக்காரு. ஆனா அந்த யானைக்கு வச்ச அந்த டார்கெட் என்னாச்சு, சக்சஸ் ஆகல, யானை சாகல. இதுல பெரிய ஆள் யாரு அப்படின்னா, அந்த யானைக்கு டார்கெட் வச்சாங்க பத்தியா, அவர் தான் பெருசு. இந்த முயலுக்கு டார்கெட் வச்சவர் கிடையாது. நம்முடைய இலக்கு தோல்வியே அடைந்தாலும் பெரிய இலக்கு வச்சு தோல்வி அடைஞ்சா அது வெற்றி தான். சொன்னது அவர் யாரு, விஜய் அவருடைய. அதைத்தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், காண முயல் எய்த அம்பிலும் யானை பிழைத்த வேல் எய்தல் அரிது. காண முயல் எய்த அம்பில், முயலுக்காக நான் முயலை எய்ம் பண்ணி எரிஞ்ச அம்பை விட, முயலை எய்ம் பண்ணி எரிஞ்ச அம்பு ஜெயிச்சதை விட யானையை எய்ம் பண்ணி தோத்த அம்பு பெருசு. காண முயல் எய்த அம்பிலும் யானை பிழைத்த வேல் எய்தல் அரிது, தமிழ்ல சொன்னது. அப்ப அந்த குட்டி ஸ்டோரியை யோசிச்சு பாருங்க. நம்முடைய இலக்கு பெருசு வச்சு தோல்வி அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எய்ம சிறுசா வைக்காதுங்க. ஸ்மால் கோல் இஸ் எ கிரைம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நம்ம எண்ணுதெல்லாம் பெருசா எண்ணுவோம். நம்ம எண்ணங்கள் என்ன பெருசா எண்ணும் அப்படின்னா
நம்ம கிடைக்கிறதும் பெருசா கிடைக்கும். பெருசா நினைச்சா வெற்றி பெற முடியும். சரி, நான் வச்சு இப்ப ஒரு கோல் வந்து பெருசா வச்சுட்டேன். இப்போ நான் வந்து டிசைடரா உள்ள வரேன். பிலிவரை விட, கன்வெர்டரை விட, மில்லியனை விட, ஜெனக்ஸை விட நான் டைட்டனுக்கு எய்ம் வச்சுட்டேன். நம்முடைய கோல் வந்து டைட்டனுக்கு வச்சாச்சு. ஆனா நான் சக்சஸ் ஆகல. என்னுடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகல. அதுக்கு என்ன காரணம்? கோல் வச்சா மட்டும் போதுமா? நிறைய பேர்ட்ட இலக்கே இல்லைங்க. நம்ம பெரிய கோல் பெரிய கோல்னு சொல்றோம். நிறைய பேர்ட்ட இலக்கே இல்ல, கோலே இல்ல. நீ என்னவா ஆக போற வாழ்க்கையில? அதுக்குதான் நம்ம சின்ன குழந்தையில நம்ம ஊட்டி வளர்க்குறோம். ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன்கிட்ட உன் வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஒரு கோலை வச்சு நகர்றதுக்கு காரணம் அந்த மனசு அந்த கோலை நோக்கி நகரும். இந்த கோல் இல்லாததுக்கு எப்படின்னு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் ரோட்ல போறாரு. எங்கப்பா போற? தெரியல, அப்படியே போறேன். கோலே. ஒரு ஆள் பஸ்ல போறாரு. எந்த ஊர் இறங்கணும்? இது நம்ம கேள்விப்பட்ட வாசகம் தான். பஸ்ல போறாரு, எந்த ஊர் இறங்கணும் தெரியாது, பைத்தியக்காரம்பாங்க. ஒரு பஸ்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியின் இலக்கே இல்லை அப்படின்னா அவனை பைத்தியக்காரன் சொல்றோம். ஆனா வாழ்க்கையில பயணம் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு இலக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க. சாதாரண பஸ்ல பயணப்படுறோம். அந்த பஸ்ல பயணப்படுறவருக்கே ஒரு இலக்கு இல்லை, அவரை நம்ம பைத்தியக்காரங்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்துல பயணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில உன்னுடைய இலக்கை நீ எதை அடைய போற? உன்னுடைய கோலா எதை அடைய போற? நீ வியாபாரத்துல சம்பாதிக்க போறியா, இல்ல உன்னுடைய படிப்புல சாதிக்க போறியா? படிக்கிறியா? இது பெரிய கோல் வை. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு நான் போகணும், நான் படிக்கிறேன், என்ன செய்யணும்? நம்முடைய கோல் எங்க இருக்கும் அப்படின்னா, நான் சாதாரண ஒரு பியூன் வேலைக்கு போகணும் இருக்கக்கூடாது, முடியாது. நம்முடைய கோல் நான் கலெக்டர் ஆகணும், இருக்கிறதுல ஹை பொசிஷன். நான் ஒரு 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 மாவட்டத்துக்கு நான் ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆகணும் நம்முடைய கோலை வச்சு படிக்கணுமா? இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் பியூன் வேலை, நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு 10ஆவதுக்கு கம்மியா ஒரு பியூன் வேலை கிடைச்சா போதும், ஒரு தலையாரி வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறது அது பாவம். நம்முடைய கோலை எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்முடைய கோல் பெருசா இருந்துச்சு, நம்முடைய இலக்கு பெருசா இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த சாதனை கண்டிப்பா அடையும். கலெக்டருக்கு எய்ம் வச்சு படிங்க. பிஏஓ ஈஸி தானே? கலெக்டருக்கே படிச்சுட்டோம், கலெக்டர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு தாசில்தாருடைய பொசிஷன் நமக்கு ஈஸியா கிடைச்சிருமே. ஸோ இலக்கு பெருசாகும் போது நம்முடைய அதற்கான முயற்சி பெருசாகும். ஸோ சிறிய அந்த கோலை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம். சரி, நான் இலக்கு வச்சுட்டேன், ஆனா என்னால அதை அடைய முடியல. நான் இப்போ சமீபத்துல கூட பேச்சு கலைக்குன்னு ஒரு பயிற்சி போனோம். ஒரு நம்ம திவாகர் சார் அரேஞ்ச் பண்ணாங்க. ஏலகிரியில ஒரு சார் அருமையா ட்ரெயின் கொடுத்தாங்க. அப்போ ஒரு செஷன், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை நீங்க வார்த்தைகளா இல்லாம ஒரு படமா வரைஞ்சு காட்டணும். என் பேரு ஜமியுல்லா இருக்குன்னா நான் ஜமியுல்லான்னு பேர்ல எழுதி காட்டக்கூடாது, ஒரு படமா. ஜேஏனா அதுக்கு ஒரு படம், ஒய்னா அதுக்கு ஒரு படம், இப்ப மாடசாமி இருக்காருன்னா அதுக்கு மாக்கு ஒரு படம், அந்த மாதிரி போட்டு காட்டணும். ஒவ்வொருத்தரும் அவங்களை இருக்க சொல்லிட்டாங்க, நான் என்னவா ஆகணும் இந்த பிசினஸ்ல அப்படின்ட்டு இலக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு வச்சாங்க. இங்கதான் நான் அந்த பெரிதினும் பெரிதுகளை வந்து எப்படி ஒரு பிராக்டிக்கலா இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். அப்ப எங்களுடைய அணியை சேர்ந்த சோனா மேம், சொர்ணலதா மேம் வந்து, நாங்க வந்து டைட்டன், நம்ம பிசினஸ் பண்றோம், நான் டைட்டன் ஆகணும், பெருசா தான். ஆனா அவங்க எங்களுடைய அந்த அணியில உள்ள அந்த சொர்ணலதா மேம் வச்சிருந்ததுன்னா ட்ரிபிள் டைட்டன். ஒரு டைட்டன் கிடையாது, 3 டைட்டன். நாம இந்த இடத்துலதான் பெரிதுன்னு பெரிதுகள். நான் டைட்டன் ஆகணுங்கிறது பெரிய இலக்கு. ஆனா அதை விட பெரிய இலக்கு என்ன? என்னுடைய அந்த ட்ரையாங்கிள் ஐடி பாத்தீங்களா, டாப் ஐடி, ரைட் ஐடி, லெஃப்ட் ஐடி, இந்த 3 ஐடியையுமே நான் டைட்டனா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இலக்கு. ஸோ இதுதான் பெரிதும் பெரிதுகள். நம்ம வந்துட்டோம், பிசினஸ் வந்துட்டோம், எனக்கு மாசம் ஒரு டிசைடர் கரண்ட் கிளப் 1000 காயின் சம்பாதிச்சா போதும், அது இலக்கு கிடையாது. 7500 காயின் சம்பாதிச்சா போதும், பிலிவர் இலக்கு கிடையாது. ஒரு 30,000 காயின் கன்வெர்ட்டர் கிடையாது. நம்முடைய இலக்கு ஒரு நாளைக்கு நான் 30,000 காயின் சம்பாதிக்கணும். என்னுடைய ஒரு ஐடியில ஒரு நாளைக்கு 30,000 காயின் சம்பாதிக்கணும். 3 ஐடியில நான் ஒரு 30,000 காயின், 90,000 காயின் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அந்த எய்ம் தான் நம்ம பெரிதிலும் பெரிதுகள். அப்ப அந்த இலக்கை வச்சு நீங்க ஓடுங்க, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா போகணும் யோசிச்சு பாருங்க. இப்ப சில பேர் கேட்கலாம், நான் டைட்டன் ஆகும் இலக்கு வச்சுட்டேன்,
ஆனா என்ன அந்த இலக்கை அடைய முடியல. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பெரிய தப்பு எதை நம்ம மைண்ட்ல வைக்கணுமா, ஸ்டார்ட் பிஃபோர் யூ ரெடி. என்ன நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் எனக்கு சாதகமா ஆகும் போது நான் அதை ஆரம்பிப்பேன், எல்லாம் எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நான் ஆரம்பிச்சிருவேன். இது பெரிய முட்டாள்தனம். அப்படி எப்பவுமே ஆரம்பிக்க முடியாது. நம்ம ஒரு இலக்க ஒரு 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 அச்சீவ்மெண்ட் ஆரம்பிக்க அப்புறம்னா, எனக்கு இந்த இந்த கொஞ்சம் பொருளாதாரம் இது இருக்கு, இதை நான் சரி பண்றேன். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு வந்து போன் சரியில்லை, போன் சரியான பிறகு நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் கம்மியா விடுது, நான் அடுத்த மாசம் ஆரம்பி. இப்படி நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை காரணம் காட்டி அதை அது சரியான பிறகு நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்றோமே, இதை ஆரம்பிக்கவே முடியாது. இதுதான் நம்முடைய அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம். தொடக்கம் எப்போதும் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இது சரியில்லை, எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு இறப்பு நடந்துருச்சு, இல்ல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு இட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு காரணம் சொல்லி அந்த தொடக்கத்தை நம்ம நிப்பாட்டுறோமே, இதுதான் நம்முடைய அந்த அந்த ஸ்டார்டிங்க்கு பெரிய இடைஞ்சல். நம்ம அது சரியான பிறகு ஆரம்பிப்போம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நான் என்னுடைய அந்த முயற்சியை ஆரம்பிப்பேன். அதாவது கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. உங்களிடம் இருப்பதை வைத்து நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னையால என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிங்க. நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படி தீர்மானிக்கணும்னா, என்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு தீர்மானிக்க கூடாது, என்னால என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு நீங்க தீர்மானிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பிரைட்டா போகும். என் கார் இல்ல, நான் பிசினஸ் பேச போனோம், என் கார் இல்ல அதனால முடியல, நடந்து போ, பைக்ல போ, பஸ்ல போ. இருக்கிறத வச்சு நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸ்டார்டிங் தொடக்கம் கஷ்டமா தான் இருக்கும். இது ஒரு பிரச்சனை. அடுத்து என்ன பிரச்சனை, நம்ம ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன கோல், சின்ன சின்ன இலக்கா பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு 95 கிலோ 100 கிலோ இருக்கேன், நான் வெயிட் குறைக்கணும். நான் என்ன செய்வேன், ஜிம்முக்கு ஒரே நாள்ல போய் 100 கிலோ குறைக்க முடியுமா? நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். நம்ம டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கணும். சரி, நான் ஜிம் உடம்பு குறைக்க போய் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் நடந்தே போறேன். முதல் அடி, சின்ன அடி, பெரிய அடி வேணாம். நம்முடைய இலக்குல முதல் அடி சின்ன அடி. நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங். சரி, அடுத்து ஒரு 10 ஸ்கிப்பிங் அடிக்கிறேன். ஒரு சின்ன 5 கிலோ வெயிட் தூக்குறேன். முதல் இலக்கு. அந்த இது தொடர்ச்சியா பண்ணணும். நம்ம பண்ற தப்பு ஸ்டார்டிங் ட்ரபிள். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆரம்பிச்சிடுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய அந்த இலக்கை சிறிது சிறிதாக வைக்கணும். நம்முடைய அந்த பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா சிறிய இலக்கை நம்ம பிரிச்சுக்கிடணும். காலையில 5 மணிக்கு எந்திக்கணும், டெய்லி 5 மணிக்கு எந்திக்கணும். இன்னைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடணும், டெய்லி 1/2 கிலோமீட்டர். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கான உணவு, நான் இன்னைக்கு ஆயில் ஐட்டத்தை நான் குறைச்சிடுவேன், நான் மைதாவை சாப்பிட மாட்டேன், நான் எண்ணெயில பொரிச்ச உணவை சாப்பிட மாட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ருட்டீன்லயே இருக்கும்போது நம்ம உடம்பு என்ன செய்யும், நம்ம மைண்ட் என்ன செய்யும், அதுக்கு தக்கனே நம்மை தயார்படுத்திக் கொள்ளும். அந்த வெற்றியை அடைவதற்கான இலக்கை தயார். நம்ம என்ன செய்யறோம், நம்ம இதுலயும் சரி எதுலையுமே சரி முதல் நாளே பெருசா ஆரம்பிச்சிடறோம். ஜிம்முக்கு போறோமா, ஓட 5 கிலோமீட்டர் ஓடு, அடுத்த நாள் கால் வலிக்குன்னு படுத்து 3 நாள் ஜிம்முக்கு போறது கிடையாது. அதே பிசினஸ் எடுத்துக்கோங்க. பிசினஸ்ல நம்ம ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா முதல்ல சின்ன சின்ன இலக்கு. முதல் நாளே போய் 10 பேரை பேசிட வேண்டியது. பக்கத்து வீட்டுக்காரன், மேல வீட்டுக்காரன், போன் பேசி 100 பேருக்கு இங்கவா, ஏன்னா இந்த பிசினஸ் பண்றேன், ஏடு எல்லாருமே நோ சொல்லிடும். என்ன பைத்தியக்காரனா இருக்கான், திடீர்னு வாரான், இது பண்றேன் வாங்க, முடிஞ்சு வச்சு. நம்ம இலக்கை எப்படி வைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும். ரைட்டை அச்சீவ் பண்றோமா, சரி முதல் நம்ம ஒரு ஆளை, நமக்கு முடிஞ்ச ஒரு ஆளை நம்ம கொண்டு வரணும். வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள். அடுத்த ஸ்டெப், நம்ம டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அது பண்றதே கிடையாது. நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறத வெளிக்காட்டதே கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸ், இன்னைக்கு கிரிப்டோ சம்பந்தமா ஒரு செய்தி, அதை தொடர்ச்சியா அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறத பாருங்க. உங்களை நீங்க தொடர்ச்சியா வைக்கும் போது இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னு
டெய்லி டெய்லி ஒரு மனிதருக்கு தெரிஞ்சுட்டே வரும். நீங்க முதல் நாள் சொல்லிடுறீங்க, ஒரு வாரத்துல சொல்லிடுறீங்க, அடுத்து 1 மாசம் 2 மாசம் விட்டுறீங்க அப்படின்னா நீங்க காணாம போயிருவீங்க. நம்ம தொடர்ச்சியா நான் இதுல இருக்கேங்கிற சின்ன சின்ன ஸ்டெப், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா, ஒரு விஷயத்த ஷேர் பண்றது மூலியமா, கிரிப்டோ சம்பந்தமான செய்தியை ஷேர் பண்றது மூலியமா நம்ம அந்த செய்தியை அதிலே இருக்கும் போது, அதாவது சொல்லுவாங்களே, முயற்சி பிளஸ் தொடர்ச்சி சீக்வல் டு வெற்றி. ஒரு முயற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது தான் அதற்கான வெற்றி கிடைக்கும். நம்ம முயற்சியும் பண்றதில்ல, அது தொடர்ச்சியாவும் பண்றதில்ல, வெற்றி பெற எப்படி கிடைக்கும்? நம்முடைய இலக்கு, பெரிய இலக்கு வைக்கிறோம், அந்த இலக்கை வைக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கல, நான் டைட்டன் ஆகுது, எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கு, எல்லாத்துக்கும் கோடீஸ்வரன் ஆகுற ஆசை, யார் கேட்டாலும் யாராவது உங்களுக்கு நீ கோடீஸ்வரன் ஆகுற ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கார் வாங்கணும் ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் இருக்குதான், எல்லாத்துக்கும் இலக்கு இருக்குதான். ஆனா அந்த இலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சிறிய சிறிய வழிகளை நம்ம அமைக்கல. அந்த இலக்குல அந்த தொடர்ச்சியை பயணப்படுத்துவதற்கான நம்முடைய பாதையை நம்ம சரி பண்ணல. அதோட விளைவு தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்த உடனே ஹையா போயிட்டு அப்படி கீழே விழுந்துரும். சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அதோட நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு சிஸ்டம். இப்ப நான் ஜிம்முக்குன்னு சொன்னேனே, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் குறைக்கணும்னு சொல்றீங்க, 90 கிலோ இருக்கீங்க, 60 கிலோ வரணும், 60 கிலோ குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு அடைஞ்சிச்சானா அதுக்கடுத்து திரும்ப வெயிட் கூடுமே. இந்த 60 கிலோ வந்துட்டோம், ஆனா திரும்ப நம்ம அடுத்து திரும்ப அதே சாப்பிடுவோம், திரும்ப வெயிட் கூடும். அது கிடையாது. அந்த சிஸ்டத்துல தொடர்ச்சியா இருக்கணும். வெயிட் குறைஞ்சாலும் அந்த சிஸ்டம் என்னோட நான் இருக்கும். இப்ப நான் வெளியூர் போனாலும் வாக்கிங் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லாட்டாலும் அங்க இடத்துல நான் ஒரு 8 மாதிரி போட்டு அந்த இடத்துல நடக்கிறேன், இல்ல அந்த பில்டிங்கை ரவுண்ட் அடிக்கிறேன். அந்த மைண்ட், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யும் அப்படின்னா நம்மை அந்த வேலையிலே இருக்க செய்யும். ஸோ ஒரு பெரிய இலக்கை பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த சிறிய இலக்கை வச்சு நம்ம டெய்லி டெய்லி அதை ரொட்டீன் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய இலக்குங்கிறது பெருசா இருக்கணும், நம்முடைய எண்ணம்ங்கிறது பெருசா இருக்கணும், நம்முடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அதை தொடர்ச்சியா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த இலக்கை அடைஞ்சே தீருவோம். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இத அப்படி நம்ம பிசினஸ்ல நம்ம இந்த பெரிதனும் பெரிது கேள் அப்படிங்கிற அந்த வார்த்தைய, அதாவது எல்லாரும் அச்சீவ் பண்றது வெற்றி கிடையாது, யாருமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு தூரம் இருக்கு பாத்தீங்களா, அதை அடையிறதா வெற்றி. எது பெருசோ அதை விட பெருசா கேள் என்பதை நம்முடைய மனசை தயார்படுத்தி அதை இந்த பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இந்த வாழ்க்கையில நம்முடைய பொருளாதார சூழ்நிலை, நம்ம சார்ந்தவங்களை, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். ஸோ அதற்கு தொடர்ந்து நம்ம ஆர்மன்ல பயணிப்போம். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்மனுக்கும் விஜயகுமார் சார் அண்ட் விவேக் சார், அப்துல் ரஹ்மான் சார், எனக்கு எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். விவேக் சார். ஸோ இப்போ நான் பேசியிருக்கேன். இந்த பேசினதுல நீங்க என்ன எடுத்துட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இலக்கா வச்சிருக்கீங்க, உங்களுடைய இலக்கு பெரிதினும் பெரியான இலக்கு எது அப்படிங்கிறத நீங்க விருப்பப்பட்டவங்க சொல்லும்போது அதை மற்றவங்களும் அதை பின்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய இலக்க, பெரிய இலக்க நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யார் வரா? யாருக்குமே இலக்கு இல்லையா? யாருக்குமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? பிரபாகரன் சார் சொல்லுங்க சார். இப்ப நம்ம பேசுனதுல எது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நீங்க எதை பெரிய இலக்கா வைக்க போறீங்க? ஆக்சுவலா இருக்கிறதுலே பெரிய இலக்கு பாத்தீங்கன்னா டைட்டன் தான். சொர்ணலதா மேடம் ட்ரிபிள் டைட்டன் சொல்லிட்டாங்க. ஸோ அதையே தாண்டி ஒரு ஒரு இலக்குன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை அடைய நான் முயற்சி பண்ணுவேன் சார். ஆக்சுவலாக உங்களை எப்பவுமே நான் வாதியா இருந்தான்னு சொல்லி பேசுவேன். அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஸ்கூல்லையும் இல்லை காலேஜில் மட்டும் தான் வாதியார் இல்லை, கிரிப்டோலையும் ஒரு வாதியார் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், பிஸ்னஸ் நாம எப்படி எடுக்கணும், அதை வந்து கிளியராக சொல்லியிருக்கீங்க.
ஸோ வெறும் கிரிப்டோன் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தன்னை உயர்த்திக்கணும், நம்ம அடுத்த லெவல் போனோம்னா இந்த கிரிப்டோ நம்பணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது மூலியம் வேற லெவல் சார். சொல்ல வார்த்தைகள் இல்லை. தேங்க்யூ சார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரிப்டோல நீங்க பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். நீங்க என்ன So, சிஸ்டம் actually இப்ப நாங்க இருக்கிற உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுடைய சிஸ்டம் என்ன சார், இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு டைட்டன் சொன்னீங்க. அந்த டைட்டனை அச்சீவ் பண்றதுக்கு நீ ஒரு சிஸ்டம் என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்க? சிஸ்டமா கேக்குறீங்களா? ஆக்சுவலா எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட கோல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிலைமை இந்த ஒரு பில்டர் இந்த நிலைமைக்கு வர நான் மட்டும் இல்லாமல் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே அந்த நிலைக்கு வர வைப்பேன் சார். சூப்பர். ஸோ அந்த அந்த மாதிரி நான் கூட எல்லாருமே நான் அந்த நிலைமைக்கு வர வச்சுன்னா என்னோட கோலை வந்து நான் அடைஞ்சிருவேன். சூப்பர் சார். ஸோ அடிக்கடி கொஞ்சம் நீங்கள் வாங்க சார் இந்த மாதிரி. தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நான் பாதியில் தான் வந்தேன், பட் ஆனால் இந்த அளவுக்கு தெளிவாலாம் எனக்கு தெரியல, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. வேற லெவலில் பேசிட்டீங்க. சூப்பர். அப்துல் ரஹ்மான் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக தன்னை போலவே தான் டீமையும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் நன்றி சார், நன்றி சார். அதெல்லாம் அவங்க தனித்திறமை சார். அது எல்லாமே நம்மளோட ஆக்சுவலாக அதை கிளைம் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் தனித்திறமை, அதெல்லாம் அவங்களோட தனித்திறமை தான் சார். அதெல்லாம் எல்லாருக்கும் தனித்திறமை தான், பட் எல்லாமே உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க. யார்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசின மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கு. நன்றி சார், நன்றி சார். உங்களை தாண்டியும் போக மாட்டாங்க, உங்க கீழேயும் போக மாட்டாங்க, உங்க லெவல்லே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் சார் இருக்கு உங்க டீம் எல்லாம் பார்க்கும்போது. போகலாம் தெரியும் சார். கண்டிப்பா ஜெமிலா சார், உங்களோட மீட்டிங் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது என்னன்னா, ஒரு தமிழாசிரியர் உங்களை மாதிரி தமிழாசிரியர் கிடைச்சி எல்லா பிள்ளையும் ரொம்ப முன்னேறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலேஜ்ல நான் ஒரு ஃபார்மா வந்து உட்கார முடியல. இன்னைக்கு அவங்க தெரியும் நினைக்கிறேன், ஒரு பார்ட்டி இருந்தனால அந்த விஷயமா போயிட்டு வந்திருந்தோம். அதனால ஃபார்மலா உட்கார முடியல. தலைவர் யாரும் தவற என்ன வேண்டாம். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பர். பாரதியார் கவிதைகளாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், என்ன சொல்றது, இன்ச்சு பை இன்ச்சா ரொம்ப அழகான முறையில நம்மலாம் ஃபிளைட் மோட்ல தான் போவோம். பட் நிறுத்தி நிதானமா எல்லா மக்களும் புரியுது மாதிரியாகவும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அழகா எல்லாத்தையும் பாடம் எடுத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அட்டன் பண்ண எல்லாருக்குமே உறுதியா நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கும், நம்ம உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாலுமே அதை மெருகேற்றுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறமா பல மாதிரி இந்த மாதிரி இன்னும் வரணும் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ சாருக்கு நெட்வொர்க் ஜாய் முத்துக்குமார் சார், நீங்க பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரே வந்துட்டாரு. கண்டிப்பா சார். அனைவருக்கும் வணக்கம். எனது மூத்த நிலை தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது எல்லாம். உங்க பேச்ச நாங்க நிறைய கேட்டிருக்கிறோம். எங்க இதுல வந்துட்டு ஏற்கனவே தமிழம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நச்சுன்னு வச்சீங்க. எல்லாருக்குமே நல்லா புரியும்படியும் எல்லாரும் அமைதியா கேட்கணும்படியும் வந்து நீங்க அருமையா சொன்னீங்க. ரொம்ப அருமையா. அதை மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் இன்னும் பார்த்த ஜூம் மீட்டிங் எல்லாருமே எல்லா லீடர்ஸும் உட்கார்ந்து தான் பேசுவாங்க. நீங்க நின்றுட்டு பேசுற மாதிரி தெரியுது. அதனாலதான் உங்களால இவ்வளவு இது பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்துட்டு உங்களவே நீங்க இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இலக்குன்னு சொன்னீங்க. நானும் வந்து இலக்கு வச்சிருக்கிறேன். என்னோட இலக்கு வந்து வேற மாதிரிதான் இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். பல டைட்னா உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல நான் இருக்கிறேன். அதுக்காக இப்ப நான் நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தந்தாப்புல. அது போக வந்துட்டு என்னன்னா, பொதுவாகவே வந்துட்டு நம்ம ஒரு இலக்குன்னு நம்ம நினைக்கும் போது அந்த இலக்கை வந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு என்ன முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இலக்குன்றத உங்க மனப்பான்மையில இருந்து பார்க்காதீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா வந்துட்டு இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டுல உங்களுக்கு ஒரு வருமானம் வரவே இல்லை அப்படின்னா, வருமானத்தை உருவாக்குறத அவர் சொன்ன மாதிரி வந்து பெரிய இலக்கு அடையிறதுக்கு சின்ன இலக்கு. ஸோ முதல்ல வருமானத்தை கொண்டு வர்றதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. யாருக்கு வருமானம் வருதோ அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த வருமானத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு பாருங்க. இப்ப நாங்கெல்லாம் நல்ல வேலை பார்க்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த பெல்லெக்ஸ் மூலியமா வர்ற
எக்ஸ்ட்ரா பணம் வந்து உண்மையிலுமே என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கு. அதை நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு கிரிப்டோகரன்சி பத்தி ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு அப்துல் ரஹ்மான் கொடுத்த வழியில தான் வந்துட்டு நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இலக்கை வந்து பேசிக்காவே இருந்து நீங்க அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவர் சொன்ன ஒவ்வொரு அந்த கவிதைகள், பாரதியார் கவிதையா இருக்கட்டும், கண்ணதாசன் கவிதையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு அவர் தமிழ் ஆசிரியர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதை கொஞ்சம் உள் வாங்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உள்ள அர்த்தமெல்லாம் தெரியும். உண்மையிலுமே ரொம்ப அருமையா இருந்த ஜமீலா சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார் ஒரு இன்ஃபர்மேஷன், நான் தமிழ் ஆசிரியர் கிடையாது, நான் வந்து வேதியியல் ஆசிரியர், கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். ஆனால் தமிழ்ல ஒரு ஆர்வம். ஸோ அது வந்து நமக்கு பேச்சனால தெரிய வருது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கு. இன்னும் யாரும் பேச விருப்பப்பட்டாலும் நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். அதாவது நான் பேசினதை தவிர நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். பிசினஸ்க்காக ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டமை நான் ஃபாலோ பண்றேன், தொடர்ச்சியா என்னுடைய வாழ்க்கையில டெய்லி ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அதை பின்பற்றுறதுக்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு சிஸ்டம். நான் வந்து டெய்லி கிரிப்டோ சம்பந்தமா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற அத மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து யூனிக்கா ஏதாவது ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதுவும் அவங்க ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சார் வணக்கம். நீங்க நீங்க வந்து நம்ம தென்காசி டீம்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு இதெல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு பண்ணியிருந்தீங்க. அது நம்ம டீம்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும் போது அது விசிட்டிங் கார்டு மாதிரி தெரிஞ்சது. ஆனா உள்ள புரட்ட நிறைய விஷயங்கள் அதை வந்து நீங்க நம்ம விஜயகுமார் சார்கிட்ட நம்ம லீடர்ஸ் எல்லாம் சொல்லி அப்துல் ரஹ்மான்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் வந்து அந்த கண்டென்ட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. வேற அடுத்து விவேக் சார். சார் சொல்லுங்க சார். விவேக் சார் கிட்ட, சேக் சார் இல்ல. ஓகே ஜமீலா சார், நீங்க வந்து பெரிய இலக்கு அடையணும், பெரிய இலக்கு வைங்கன்னு சொல்றீங்க. முதல்ல அந்த பெரிய இலக்கு அடையிறதுக்கு சின்ன இலக்கும் வைங்கன்றீங்க. அந்த இலக்கு வந்து முதல்ல பேசுறதுக்கு உண்டான வழிகளை நீங்க உருவாக்குனாலே போதும்னு நினைக்கிறேன். மற்ற லீடர்ஸ் எல்லாம் நல்லா பேசணும்னு தோணுது அவங்களுக்கு. ஆனா நம்ம பேசினா கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ எதுவும் சொல்லிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அப்படிதான் இருக்கும். நீங்க பேசி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். அது மாதிரி இந்த தளத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இன்னும் அடுத்து வந்து கன்வெர்டர் லெவல் போகும்போது, பில்டர் லெவல் போகும்போது நிறைய பேச வேண்டியது வரும். அதனால நீங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதை எடுக்காதீங்க. நிறைய பேர் வீடியோஸ்ல வந்திருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ வந்துட்டீங்க, இன்னும் ஏன் தயங்குறீங்க? நீங்க பேசுறீங்க. சும்மா இன்னைக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தைனா நாளைக்கு நீங்க ஒரு 4-5 வார்த்தை பேச முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கோர்க்க முடியும். இப்ப நம்ம ஜமீல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னா நாங்க அவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்திருக்கிறோம். அவர் வந்து அப்துல் ரஹ்மான் பேசும்போது மைக்கை வாங்கி வாங்க அனைவரும் வரவேற்கிறேன், இந்த 2 வார்த்தையை தான் சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஜமீலா சார், அதான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல்படி மேல பேசியே வந்து இன்னைக்கு வந்து அப்துல் ரஹ்மான் பார்வையில வந்திருக்கிறாரு. அதனால அவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாருக்கும் எடுத்த உடனே வந்து இவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆரம்பத்துல கொஞ்சமா பேசி பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம குரூப் நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், வேற யாரும் பார்க்க போறது இல்லை. ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து பேச வாங்க. லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் தைரியமா பேசுங்க. நம்ம தானே பார்க்க போறோம். எது ஒரு இதா இருந்தாலும் கூட நீங்க அதுல இருந்து கத்துக்கிடலாம். உண்மையிலே சார், அப்போ அவங்க பேச்சு கிளையில கூட சொன்னாங்க, நீங்க பேசும்போது உங்களுக்கு பெரிய உரை பேச கூச்சமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு உரையில ஒரு நன்றி உரை, இதுல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, இதுல பேசினவங்க இவங்களுக்கு நன்றி. அப்ப அந்த சின்ன சின்ன மைக்குகள் கிடைக்கும் போது, மேடை கிடைக்கும் போது நம்ம பெரிய மேடையை அடைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்னேன் பெரிய இலக்கு அடைகிறதுக்கு சின்ன மேடை. இப்ப இது ஒரு சின்ன மேடை. இந்த மேடையை நீங்க இந்த சின்ன இலக்கை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வருங்காலத்துல கண்டிப்பா பெரிய மேடை கண்டிப்பா நம்ம வந்து சேரும். நம்ம சொன்ன
சார் அனைத்து சொல்லலாம் தமிழ். தலைவர்களுக்கு வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த மிஸ் பண்ணவங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது நம்ம லைஃப்ல வந்துட்டு எப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப நீங்க மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கவர்ல நினைக்கிறேன் வீடியோ. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அதை யாரு ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க? தவறில் ஓகே இப்ப கேக்குது. பேசலாம். ஆப்பர்ச்சுனிட்டி சார், சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க யாரெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்களோ கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க சார். உண்மையிலே அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து கேட்டீங்க யாராவது வேற ஏதாவது நியூ வே இருக்குதா அப்படிங்கறது, நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது நியூ வே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பேசுறதுக்கு நாங்க தயங்கிட்டு இருக்கிறோம்ல சார். இப்ப நிறைய பேர் பேசுறதுக்கு தயங்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்துட்டு அந்த ஸ்கீமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க கிட்ட நம்ம இதை சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல நம்மளுடைய இப்போ லேடியா இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டையோ இல்ல ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஒய்ஃப்டையோ அவங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்றது மூலமாவும் அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் மிரர் முன்னாடி நின்று பேசி பாக்குறது, இந்த மாதிரி நிறைய இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்மளுடைய மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பெல்டெக்ஸுக்கு வர்றாங்க திருப்பி போயிடுறாங்க, ஆர்மனுக்குள்ள வர்றாங்க திருப்பி வேற 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 வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி இல்லாம இதை பண்ணலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு டபுள் மைண்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதில் அச்சீவ் பண்ணவே முடியாது. என்ன வேலை பார்த்தாலும் இதையும் நம்ம மெயின் ஒர்க்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெயின் பிசினஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே இது ஒரு சைட் பிசினஸா பண்ணாலும் இதுல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் வைக்கும் போது நிச்சயமா நம்மளால வின் பண்ண வருமானத்தை பெருக்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஸோ வேற யாரும் பேசுறதுன்னா பேசுங்க. இல்லை டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. சார் நீங்க திருப்பி 1 hour பேச நான் கேட்பேன் சார். உங்க பேச்சுக்காக அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கெல்லாம் நீங்க பேசுறோட நான் கேட்டுனே இருப்பேன். தேங்க்யூ சார். மற்றவங்களுக்கு போர் அடிச்சிடும் சார். இல்ல சார், போர் அடிக்கிற சார் மாதிரி விஜய் மாஸ்டர் லைன்ல இருக்காங்களா எப்படி? அதான் தெரியல சார். தெரியல. ஓகே சார். அது ஏன்னா ரொம்ப வந்து நீதான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் மேடம், அதோட என்னன்னா அவர் எனக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாரு விஜயகுமார் சார், நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க சார், நான் வெளியில ரூரல் ஏரியால இருக்கிறேன், என்னால வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் டிராவல் இருந்ததுனால என்னால அவர்கிட்ட நானும் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன் சார், இந்த ஒரு முறை கொஞ்சம் மாத்தி பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே, எனவே நம்ம டீம்ல வந்து ஜெமினஸ் எடுத்ததுனால கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டைம் ஒதுக்கி வந்தாச்சு. ஸோ சார் சூப்பர், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மீட்டிங். இது மாதிரி நீங்க மென்மேலும் வளரணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்யறோம். ரொம்ப அருமையா எடுத்தீங்க. இதுவும் நான் என்னை பொறுத்தளவில் படிக்கிறது கூட பண்ணல எங்களுக்கு தான் தெரியும். பெரிய லெவலில் வரணும். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜும் போது என்னன்னா உங்களை மேன்மேலும் மேம்படுத்திட்டே இருக்கிறீங்க. புதுசாக பார்க்க நபர்களுக்கு உங்களோட திறமை வந்து ரொம்ப அபரிதமா இருக்கும். ஆனால் உங்களை நாங்கள் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தனால இன்னும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன டாபிக் கொடுத்தனால பெரிய விஷயத்த ஒரே டாபிக் கவர் பண்ணதுனால நீங்க இப்படி இருந்திருக்குது. ஆனால் வருங்காலங்களில் ஒரு டெக்னாலஜி சம்பந்தமாவோ இல்லை ஒரு டைட்டனுக்கு தகுதியான குவாலிட்டி உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்குது. அதனால நீங்க அந்த டைட்டன்ங்கிற உச்சத்தை நீங்க சீக்கிரமா அடையணும்னு அண்ணன் வேட்டிக்கிறேன். எங்களோட சப்போர்ட்டும் உங்க கூட எப்பவுமே கொடுக்குறோம். ரொம்ப சூப்பரா ஒரு மீட்டிங் எடுத்து கொடுத்தீங்க. வந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்த மீட்டிங் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஜெமிலா சார் மாதிரி நீங்க எல்லாருமே அடுத்த மீட்டிங் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.